ஒருவன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சமகால அரசியலில் உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பான கலந்துரையாடலில் எங்களோடு இணைந்திருக்கிறார் அரசியல் பொருளாதார ஆய்வாளரான இதயச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரியங்கா. வணக்கம் ஒருவன் நேர்களே, வணக்கம். தற்போது இலங்கையில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்றது. இந்த நிலையில் உலக அரசியல் நிலைமையும் ஒரு குழம்பி போன சூழ்நிலையில் தான் காணப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் விவகாரமா இருக்கட்டும், இஸ்ரேல் பலஸ்தீன விவகாரமாக இருக்கட்டும், சிரியா விவகாரமா இருக்கட்டும், இவ்வாறு உலக அரசியல் ஒரு குழம்பி போன நிலையில் தான் காணப்படுகிறது. இந்த விவகாரங்கள் தற்போது இலங்கையில் பொறுப்பேற்றிருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆமாம், நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது உலகில் என்ன ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அல்லது அழிவுகள் ஏற்பட்டாலும் அல்லது பொருளாதார மோதல்கள் ஏற்பட்டாலும் சிறிய நாடான கிட்டத்தட்ட 70 துவக்கம் 80 பில்லியன் வரையான மொத்த உள்ளூர் உற்பத்தியை கொண்ட ஒரு சிறிய நாட்டில் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த டாலர் வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எண்ணெய் இறக்குமதியில் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கும். இப்படி பல சூழ்நிலைகளை இவர்கள் உருவாக்கும். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேயிலையை ஏற்றுமதி செய்து ஈரானுக்கு தேயிலையை கொடுத்து தான் எண்ணெய் வாங்கும் ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இவர்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு மிக குறைவாக இருப்பதால் இந்த பழைய அந்த ஆதி காலத்து பண்டமாற்று முறைக்கு திருப்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரத்தில் பிரிக்ஸில் இணைவதற்கு ஒரு முன்னாயத்த முயற்சிகள் இவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான இன்னும் ஒரு சரியான முடிவு கிடைக்கவில்லை என்று பிரதி வெளிவிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் நேற்று வழங்கிய ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார். ஆனால் என்னுடைய பார்வையில் வெளியில் என்ன இந்த ஏற்படும் மாற்றங்களை இலங்கை அரசு கூட மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வெளிநாட்டு கடன்களை பெறும் வழிவகைகள் என்ன என்கின்ற விடயத்தை இவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரிக்ஸில் ஒரு அங்கத்துவ நாடாக இணைவதற்கு இவர்கள் விண்ணப்பித்த விடயம் கூட அது பிரிக்ஸ் மட்டுமல்ல அவர்களுடைய பிரச்சனை. அநேகமாக இவர்களுக்கு ஒரு பார்வையாளர் அந்தஸ்து அல்லது ஒரு வாக்களிக்க முடியாத ஆனால் கலந்து கொள்ளும் ஒரு அந்தஸ்து இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசாங்கங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த பிரிக்ஸால் உருவாக்கப்பட்ட நியூ டெவலப்மெண்ட் பேங்க் என்று சொல்லப்படுகிற புதிய அபிவிருத்தி வங்கியில் இருந்து கடன் பெறுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் பேசுவது, இவர்கள் IMF ஓடு பேசுவது, IMF கிட்டத்தட்ட ஒரு வங்கி மாதிரி தான் செயல்படும். இப்போது நடக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள் இவர்களுடைய அந்த டிஃபால்ட் என்ற அந்த மோசமான பொருளாதார சீரழிவு அல்லது வங்குரோத்து நிலைமையிலிருந்து மீண்டெழுந்து வருவதற்கு இந்த IMF ஒரு தரகராக அல்லது ஒரு இணைப்பாளராக தொழிற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். IMF-க்கு கூட சில கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இலங்கைக்கு இருக்கின்றது. IMF கொடுக்க வேண்டும், உலக வங்கிக்கு கொடுக்க வேண்டும், ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு கொடுக்க வேண்டும். இந்த இவர்கள் எல்லாரையும் நாங்கள் மல்டி லேட்டரல் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுவோம். பன்முகப்பட்ட கடனாளிகள், கடன் வழங்குவோர் என்று சொல்லலாம். இதே நேரத்தில் பயலேட்டர் என்று சொல்வாங்க, இருதரப்பு. அது நாடு சம்பந்தமான இருதரப்பு, இரு நாடுகள் சம்பந்தமான விஷயம், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமான. அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் சவரின் பொண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அதாவது சர்வதேச கடன்முறை வழங்கும் சக்திகள் இருக்குது, கடன் வழங்குவோர் இருக்கின்றார்கள். இந்த 3 விதமான கடன் வழங்குவோரையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போது இருக்கின்றது. ஆகவே இந்த சர்வதேசத்தில் நடக்கும் மாற்றங்கள், ஆகவே இவர்கள் கூடுதலாக இந்த ISB என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச கடன்முறை வழங்குவோர்கள் மேற்குலகத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே மேற்குலக நாடுகளோடு ஒரு இணைவை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அண்மையில் கூட டொனால்ட் லூ என்கின்ற ஒருவர், அதாவது தென்கிழக்கு ஆசியாவினுடைய அதுக்கு பொறுப்பான, அந்த தென்கிழக்கு ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்காவினுடைய துணை ராஜாங்க அமைச்சர் அண்மையில் விஜயம் செய்திருந்தார், இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் கூட பல விஷயங்களை நீங்கள் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்குரிய
தொழில்நுட்ப வசதிகளை நாங்கள் வழங்குவோம். அப்படி ஒரு ஒரு நெருக்கம் ஒன்று ஏற்படுகின்றது. சிலர் சொல்லுவார்கள், அமெரிக்காவின் வலைக்குள் இலங்கை விழுந்து விட்டது, அன்ருவா விழுந்து விட்டார், ஒரு இடதுசாரி அரசு விழுந்து விட்டது என்கின்ற கதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் இப்போது இருக்கும் உலக சூழ்நிலையில், பொருளாதார சூழ்நிலை மிக மோசமாக இருக்கின்ற சூழ்நிலை, அதைவிட மோசமாக இந்த அரசு வீழ்ந்திருக்கின்றது. அதிலிருந்து நிமிர்வதற்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ரஷ்யாவிடம் இருந்து, சீனாவிடம் இருந்து, இந்தியாவிடம் இருந்து, அமெரிக்காவிடம் இருந்து உதவிகளை பெற்றுத்தான் இவர்கள் மேலே வர முடியும். ஆகவே இப்போது இவர்கள் இந்த சர்வதேச நாடுகளை அணுகும் போது IMF பிரச்சனை கூடாக, இந்த டிஃபால்ட் என்ற பிரச்சனை கூடாக IMF மத்தியஸ்தம் வகிக்கின்றது. இந்த கடன் கொடுத்தவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது. அது சில தொழில்நுட்ப உதவிகளை அரசுக்கு வழங்குகின்றது, சில நிபந்தனைகளை வழங்குகின்றது. ஆகவே அதிலிருந்து தாங்கள் எவ்வாறு மீண்டு வரலாம், அதாவது இந்த டிஃபால்ட்ல இருந்து மேல வாரத்துக்கு சர்வதேச நாடுகள் உதவி வேணும். இந்த இலங்கைக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் உள்ள அந்த உறவு இந்த அடிப்படையிலான் வருது. ஆகவே அவர்கள் அதானி விஷயத்தை எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பின்பு பேசுவோம். உலகத்தினுடைய பொருளாதாரம் ஒரு வீழ்ச்சி நிலையை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யா, சீனா, இந்திய அரசுகளை மையப்படுத்திய பிரிக்ஸ் கட்டமைப்பு ஒரு பொருளாதார வளர்ச்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் எதிர்வரும் மாதம் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்க இருக்கிறார். அவர் பதவியேற்ற பிறகு இந்த பிரிக்ஸ் கட்டமைப்பின் செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் என எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் முன்பும் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஆட்சி செய்தவர். அவர் இருக்கும் போதுதான் இந்த சீனாவுக்கு எதிரான ஒரு நாணய போர், வர்த்தக போர், இந்த தொழில்நுட்ப போர், இந்த விடயங்கள் எல்லாம் அவர் காலத்தில் தான் ஆரம்பித்தது. அது குறித்த ஆழமான கட்டுரைகள், விவாதங்கள் எல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக இவர் எவ்வாறு செயல்படுவார், ஒரு கையில் அதிகாரம் வரும்போது இவருடைய பார்வை எப்படி இருக்கும், இவருடைய அழுத்தங்கள், அரசியல் எப்படி இருக்கும். ஆகவே இப்போது இந்த மேற்குலக ஊடகங்கள் துவக்கம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, சீனாவின் மீது ஒரு 100% வரியை விதிக்கப் போகின்றார். ஆரம்பத்தில் இவர் முன்னைய ஆட்சி காலத்தில் 20 துவக்கம் 25% வரிகளை உருவாக்கின்றார். அதாவது இந்த ட்ரேட் டெபிசிட் என்று சொல்லப்படுகின்ற வர்த்தக பற்றாக்குறை, சீனாவிலிருந்து ஏற்றுமதியாகும் அளவு அதிகம், அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதியாகும் அளவு குறைவா இருந்ததால இந்த பற்றாக்குறை இந்த பக்கத்துல இருக்குது, அமெரிக்கா பக்கத்துல இருக்குது. இவர்கள் தான் இந்த சர்ப்ளஸ் மேலதிகமா இருக்குது. அப்ப மேலதிகமா இருக்கும் போது இவர்கள் அதை சமாளிப்பதற்கு சீனா என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய கடன் முறிகள், இப்ப இலங்கையில அந்த பொன் பிரச்சனை மாதிரி, பொன் பிரச்சனைல 2 இருக்கு. இந்த இவ்வளவு 52 பில்லியனுக்கு மேல கடன் முறி வழங்குறதுக்கு காசு கொடுக்கணும். இதை விட ரணில் விக்ரமசிங்கா காலத்துல இந்த பொண்ட்ல ஏமாத்தி ஒருவர் சிங்கப்பூருக்கு போயிருக்கார். அந்த பிரச்சனையே கண்டுபிடிக்கணும் என்று அன்றா சொல்றாரு. அந்த பிரச்சனை பற்றி நாங்க இப்ப பேசல. இந்த மேலதிகமாக அந்த சர்ப்ளஸ் வருமானம், சீனாவுக்கு ஏற்றுமதியால் மேலதிக வருமானத்தை சீன அரசாங்கம் என்ன செய்ததுன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய திரைசேரி முறிகளை வாங்கியது, சவரின் பொண்டுகளை வாங்கியது. கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியன் அளவுக்கு இருந்தது. அதே நேரத்துல மேலதிகமான காசை என்ன செய்யும் சொன்னால், அந்த பணத்துல அமெரிக்கால இருக்கிற தங்கங்களை வாங்கி குவித்தது. அந்த அமெரிக்கா இந்த சீனா வாங்கி குவித்த தங்கங்கள் அமெரிக்கான ஓட்டுலான் இருக்கும். தங்களுக்கு தேவையான நேரத்துல அந்த தங்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதை புலியன் என்று சொல்வார்கள், அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அதை அமெரிக்கா அனுபவித்தது. அமெரிக்கா பொதுவா என்ன செய்யும் சொன்னால், இந்த தங்களுடைய கடன்களை மற்றவர்களுக்கு விற்பது. இது பெருசா ஒன்றும் ஏற்றுமதி செய்யாது. ஆனால் அந்த உலக நாணயமான அமெரிக்கா டாலரை அது கையகப்படுத்தி வைத்திருப்பதால் இந்த நாணயங்களை அச்சடித்து கொடுத்து மற்றவர்களுடைய பொருட்களை வாங்கும் ஒரு உத்தியைத்தான் உலக காலமும் கையாண்டு கொண்டும். ஆனால் இந்த பிரிக்ஸ் கட்டமைப்பு உருவாகி
இந்த ரஷ்யா மீதான ஒரு ஒரு தடை உருவாக்கி ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் மேற்குலக நாடுகளில் முடக்கப்படும் போது இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு அச்சம் வந்துட்டு நாளைக்கு இதே விளையாட்டை தங்கள் மீதும் இவர்கள் செலுத்துவார்கள். தங்களுடைய காசும் தங்களுடைய பணமும் தாங்கள் வர்த்தக ரீதியாக ஈட்டிய பணங்களும் இதே போன்று முடக்கப்படும். தங்களால் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்கின்ற ஒரு 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 அச்சம் உருவாகி கொண்டிருக்கும் போதுதான் இந்த அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு புதிய நாணயத்தை உருவாக்க வேண்டும். இந்த டாலருக்கு எதிரான ஒரு வர்த்தக சாம்ராஜ்யத்தை புதிதாக கட்டமைக்க வேண்டும் என்கின்ற விடயம் வரும்போதுதான் சவுதி அரேபியாவும் இதுக்குள்ள வருது. முதல்ல 5 நாடுகள் இருந்த பிரிக்ஸ் நாடு, அப்புறம் இப்போ 9 நாடு ஆயிட்டு சவுதியும் உள்ளே வந்துவிட்டது என்று சொல்கின்றார்கள். அது குழப்பகரமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒபிஷியல் ஒரு உத்தியோகபூர்வமான இணையதளங்களும் 9 தான் சொல்லப்படுது. ஆக இந்த இப்ப ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த வர்த்தகம் நடக்கும்போது அது ரூபலிலும் இந்திய ரூபாயிலும் தான் நடக்க ஆரம்பித்திருக்கின்றது அந்த வியாபாரம். அதே போன்று சவுதி அரேபியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவு வந்து யுவான் ரியால்ல தான் நடக்க ஆரம்பிக்கின்றது. அதாவது இந்த அமெரிக்க டாலர்ன்றது சர்வதேச வியாபார சந்தையிலிருந்து ஒதுக்கப்படும் சூழ்நிலை வரும்போது அது அமெரிக்காவுக்கு ஆபத்தான விஷயம். அது அமெரிக்க அதிபர் என்ன சொல்றேன்னு சொன்னால் இந்த டாலர் மூலமாகத்தான் இந்த உலக ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கும். அதே போன்று மறைமுகமாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய யூரோ தானே, இந்த யூரோ மீதும் ஒரு 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 தாக்கத்தை செலுத்துவதற்கு அமெரிக்கா முற்படுகின்றது. அண்மையில் கூட நீங்கள் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். அடுத்தது அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய வெளியுறவு கொள்கை வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை தான். அதை மீறி போனால் அமெரிக்கா அச்சுறுத்தும். இந்த உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய தாக்குதல் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அச்சுறுத்தலில் இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்பதுதான் அந்த அமெரிக்க ஆபத்தாண்டவர்களுடைய ஒரு முன்மொழிவு. அவை இந்த 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 பிரச்சனையில வந்து இவர் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னால் பிரிக்ஸ் நாடுகளின் மீது ஒரு பெரிய பொருளாதார தடையை நாங்கள் கொண்டு வர போறோம்னு சொல்றார். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 40% உலகத்தினுடைய மொத்த உள்ளூர் உற்பத்தி வந்து இந்த பிரிக்ஸுக்குள்ளான் இருக்கு. பெரிய நாடுகள், பெரிய வளங்கள் உள்ள நாடுகள். இப்போது இவர் வந்து ஒரு ஒரு யுத்தம் கொண்டு என்னன்னு சொன்னால் இந்த டெக் போர்டுன்னு சொல்லி இந்த செமிகண்டக்டர்னு சொல்லப்படுகின்ற இந்த டிவி, மொபைல் போன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு ஒரு சிப் ஒன்று. இதுன்ற பெரிய உற்பத்தியாளர்கள் வந்து தாய்வான்ல இருக்குது, TSMCன்னு சொல்லி இதை பற்றி பேசியிருக்கிறோம். மற்றது அமெரிக்கால இருக்கணும், NVIDIAன்னு இருக்குது. அது அந்த பங்கு ஏறி இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. மற்றது அதுக்குள்ள வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த செயற்கை நுண்ணறிவை வந்து செலுத்தி அதனுடைய வீரியத்தை கூட்டும் ஒரு வேலை திட்டத்தில் ஒரு போட்டி ஏற்பட்டு விட்டது. டெக் போர்ன்றது சீனாவுக்கும் இவர்களுக்கும் இடையில ஏற்பட்டிருந்தது. ஆனபடியத்தான் இவர்கள் இந்த ஹுவாவே என்கின்ற 5G முறைமுறை சார்ந்த இந்த கம்பெனியை வந்து உள்ளுக்குள்ள வர விடாமல் தடுத்து அதாவது சீனாவினுடைய வளர்ச்சியை எந்தெந்த வகையில் தடுக்கலாம் என்கின்ற விடயத்தை தான் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரிக்ஸ் விஷயத்துல. இதுல நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகள் மீது ஒரு தடையை இவர்கள் போட்டால் அது இவர்களுடைய பணவீக்கத்தை அதிகரிக்கும். அது ஒரு முக்கியமான, அதாவது இவ்வளவு காலமும் மற்ற நாடுகள்ல இருந்து மலிவான விலையில் பொருட்களை வேண்டிக் கொண்டிருந்தவர்கள், மக்களுக்கு அதை மலிவான விலையில் வித்துக் கொண்டிருந்தவர்கள், இப்ப இதே பொருளை வந்து நீங்கள் கூடுதலான விலை விற்கும் போது மக்கள் பாதிக்கப்படுவார்கள், பணவீக்கமும் கூடும். ஆகவே இது ஒன்று கொண்டு தொடர்பட்ட விஷயங்கள். ஆனா என்ன பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இப்படித்தான் அவர் பெரிதாக கத்துவார் டொனால்ட் ட்ரம்ப்.
ஆனால் அந்த களத்தில் இறங்கியவுடன் சீனாவுடன் கைகுலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு இரவில் 2 பேரும் சீன அதிபரும் அமெரிக்க அதிபரும் தொலைபேசியில் கன நேரம் பேசியதாகவும் செய்தி இருக்கின்றது. தற்போது சர்வதேச அரங்கில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை நாளாக நாளாக ஒரு தணிந்து போற போக்கை காட்டுகிறது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள தமிழ் தரப்புகள் எவ்வாறு நடவடிக்கை எடுத்தால் இதற்கு ஏற்றதாக அமையும்? இல்ல, அந்த தமிழ் தரப்பு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பூகோள அரசியலுடைய மாற்றங்களையும் நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. ஒன்று இந்திய சார்பாக இருப்பார்கள். இந்தியா கொண்டு வந்த 13வது திருத்தச் சட்டம், மாகாண சபை முறைமை இல்லாமல் போகக்கூடாது என்று நிற்பார்கள். ஒன்று இந்தியாவுடைய நலனுக்காக பேசுவார்கள், அல்லது அமெரிக்க நலனுக்காக பேசுவார்கள். ஆனால் அமெரிக்காவோ இந்தியாவோ தங்களுடைய நலனுக்காகத்தான் எங்களோடு பேசும். இவ்வளவு காலமும் தமிழர் தரப்பை அழைத்து பேசாத, அவர்களை புறந்தள்ளிய, அதாவது ரணில் இருக்கும் வரைக்கும் புறந்தள்ளிய இந்தியா, சீன தூதர் யாழ்ப்பாணத்துக்கு கற்கோவளம் பருத்தித்துறைக்கு இறங்கணும்னு அவர் எல்லா தமிழ் எம்பிமாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு படம் எடுத்து படம் காட்டுறாரு. முந்தைய இதெல்லாம் அப்படி செய்யல. அப்படி ஒரு இந்திய தூதுவரை சந்திப்பதற்கு காத்திருக்க வேண்டும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்ப இவைகள் என்ன சொன்னால், இதுக்குள்ள இலங்கைக்குள்ள இந்த இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அவர்கள் வெளியே அளவில் ஒரு வியாபார ஒப்பந்தங்கள், அவர்களுக்குள்ள ஒரு வர்த்தக உறவுகள் எல்லாம் பலமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 115 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு 2 பேரும் சேர வர்த்தகம் சாதாரண காசு இல்லை. 2 பேரும் சேர வர்த்தகமே இலங்கையினுடைய ஜிடிபியில 1.5 மடங்கு. 2 நாடும் மட்டும். ஆனால் இலங்கை என்ற விவகாரம் வரும்போது, அந்த அமைவிடம் என்ற விவகாரம் வரும்போது, இவர்களுக்குள்ள இலங்கைக்குள்ள ஒரு பனிப்போர் ஒன்று இருக்கு. அது வெளியில தெரியாது பார்க்க. இவர் உடனே அவர் வருவார், அல்லது இவருடைய சீனாவினுடைய நீர்வழி கப்பல் வந்தால் அதை வரக்கூடாது இவர் சொல்லுவார். ஹம்பாந்தோடை கொடுத்தால் இவர் தவறு என்று சொல்லுவார். அல்லது கொழும்பு கிழக்கு கொள்கலை துறைமுகத்தை தங்களுக்கு தாங்கன்னு சொன்னா இவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா சீனா சொல்லும் இல்ல, அது எங்களுக்கு தான் தருவோம். இப்ப மேற்கு கொள்கலன் துறைமுகத்தை தருகின்றோம் என்று இலங்கை சொன்னால், இல்ல அதுக்கு நியாயமான செலவாகும் என்று சொல்லி இந்தியா மறக்கும். ஆனால் இதையும் விட்டால் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை வரும் என்பதற்காக அந்த மேற்கை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளும் போது கூட அந்த நேரத்துல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நல்ல தேனிலவு நல்லுறவு இருந்தது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வருகின்றது. இப்போது நீங்கள் பார்த்தால் இந்த அனுர அரசுக்கு மிக நெருக்கமாக அமெரிக்கா நகர்வது போல் தென்படுகின்றது, நகர்கின்றது. அண்மையில் கூட இந்த டொனால்ட் லூ என்பவர் வந்திருந்தார். ஆரம்பத்தில் குறிப்பிட்ட விஷயம் இப்படி அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர். ஆகவே இப்போது ஒரு பிரச்சனை வந்துட்டு, இப்ப அதானிக்கு எதிரான ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு ஒரு பிரச்சனை உருவான பிறகு அங்கு அந்த அதானிக்கு முதலீடு செய்வதற்கு பலர் வரமாட்டார்கள். இப்ப 553 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடனை எதிர்பார்த்திருந்தது ஒரு அமெரிக்க கோஆபரேஷனிடம். அது இப்போ தங்களுக்கு வேணாம் என்ற விஷயத்தை இவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஏன்னு சொன்னா அவர்கள் கொடுக்க போவதில்லை. அவர்கள் மறக்க முதலே அவர்கள் வேணாம் என்று சொல்லிவிட்டார்கள். தங்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து அதை செய்ய போகின்றார்கள். ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் அவ்வளவு நல்ல மாதிரி இல்லை. இப்ப கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கிற மாதிரி தெரிகிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்ன அந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த பிரிக்ஸுக்கு எதிராக என்ன முரண்படுவார்னு பார்க்கக்குள்ள அந்த பிரச்சனையை நாங்க பார்க்கலாம். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது பைடன், இப்ப இன்னும் ஒரு கிழமைதான் அவர் ஆட்சி இருக்குது, அதுக்கு பிறகு அவர் எந்த காலமும் ஆட்சிக்கு வர முடியாது, அவர் வருவாரோ தெரியாது. அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்கள் இந்தியா மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும், இந்தியா மீது ஒரு சாங்ஷன்
தடையை கொண்டு வரணும் என்று பெரிய கதையெல்லாம் இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராகவோ சீனாவுக்கு எதிராகவோ கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் பெருசா கொண்டு வர முடியல. ஏன்னா இவர்கள் குறைந்த விலையில் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்து ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து அந்த எண்ணெய்களை சுத்திகரித்து அதை ஒரு ஒரு விமான போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியான எண்ணெயாக மாற்றி இப்படி பல விதமான ஒரு ரிஃபைனரிக்குள்ளால போய் அதை மறுபடியும் இந்த ரஷ்ய எண்ணெயை தான் வேற பேர்ல அல்லது வேற வடிவத்துல இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு எல்லாம் இந்தியா ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது. அதன் மூலமாக ஒரு வருமானம் கொண்டு வந்து கொண்டிருந்தது. அந்த வருமானத்தை தடுப்பதற்கு இந்தியாவும் விரும்பவில்லை. அதனூட அதாவது ரஷ்யாவோட ஒரு உறவு அவங்களுக்கு வேணும். அது இராணுவ ரீதியான உறவு, இராணுவ தடவாளங்கள், அது நீண்ட கால உறவு. அந்த உறவு இலகுவில உடையக்கூடிய மாதிரி இல்லை. ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையில வந்து இப்ப ஒரு ஒரு தாக்கம் ஒன்று வந்திருக்குது. இலங்கையும் வந்து என்னன்னு சொன்னால் இந்த மாற்றங்களை இலங்கையும் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இலங்கைக்கும் வந்து இந்தியாவில் இருந்தும் எண்ணெய் வருகின்றது. சீனன்குடா துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் கூதங்கள்ல இந்தியா தன்னோட எண்ணெய்களை சேகரித்து வைக்கின்றது. ஓரளவு வந்து இலங்கைக்கும் இந்த பாரத் பெட்ரோலியம் என்றெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதன் ஊடாக வந்து இலங்கை மக்களுக்கும் இலங்கை அரசுக்கும் வந்து விநியோகம் செய்யப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். தற்போது இருக்கிற அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் வந்து சீனா, இந்தியா, அமெரிக்காவோடு வைத்திருக்கிற தொடர்பு வந்து ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஏற்கனவே இந்த 3 நாடுகளுடனும் விடுதலை புலிகள் காலத்திலும் இந்த தொடர்பு எல்லா அரசாங்கங்களிலும் இருந்தது. இது இவர்களுக்கும் இருக்கும். ஆகவே வந்து இதை நாங்கள் ஒரு பெருசா பார்க்கலாது. ஆனால் இந்த நாடுகள் ஒரு தீர்வு திட்டம் சம்பந்தமான ஒரு பெரிய அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தின் மீது கொடுக்குமா என்கின்ற கேள்வி இருக்கு. நாங்கள் அதே வந்து நான் பார்க்கணும், கொடுக்குமான கேள்வி இருக்கின்றது. 2வது வந்து இப்ப நேற்று அவர் அருண் ஹேமச்சந்திரா அந்த நேர்காணலில் பேசும்போது கூட இந்த தீர்வு திட்டம் சம்பந்தமாக பேசும்போது கூட இல்லை, நாங்கள் வந்து 2015க்கும் 2019க்கும் இடப்பட்ட காலத்தில் ரணில் காலத்தில் ஒரு தீர்வு திட்டம் குறித்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, ஒரு ஆலோசனை நடந்தது. அதில் அனுராவும் இன்னொருவர், நான் நினைக்கிறேன் அவர் பிமல் ரட்நாயக்கா, அவரும் கலந்து கொண்டார்கள். அதனுடைய நீட்சியாக அது செய்த அளவில இருந்து அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போவோம் என்கின்ற விடயத்தை சொல்லுகின்றார். இதே விடயத்தை கடற்தொழில் மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் சொல்லியிருந்தார். ஆனால் இதோட விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். அந்த நேரத்தில் ஒரு நியாயமான விமர்சனம் வந்து தமிழ் ஆய்வாளர்கள் மத்தியிலையும் தமிழ் புத்திஜீவிகள் மத்தியிலையும் தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபட்டவர்கள் மத்தியிலும் வந்து ஒரு தீவிரமான விவாதம் வந்து என்னன்னு சொன்னால், இந்த ஏக்கிய ராஜ்ஜி என்ற விஷயம் சுமந்திரன் முன்னுக்கு வைத்து ஒரு பெரிய பிரச்சனையா உருவானது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஏக்கிய ராஜ்ஜி என்றது என்ன? அது ஒருமித்த நாட்டுக்குள், பிரிபெறாத நாட்டுக்குள், இண்டிவிசிபிள், வேற வேற சொல்லெல்லாம் பயன்படுத்தி செய்தார்கள். ஏக்கிய ராஜ்ஜி என்று சொன்னால் அது ஒருமித்த நாடு என்று சொன்னார். இல்ல, அது ஒற்றையாட்சி தான் என்கின்ற ஒரு விவாதம் எல்லாம் போனது. இப்ப அதன் தொடர்ச்சி என்று வரும்போது திரும்பவும் அந்த விவாதம் வந்து முன்னெடுக்கப்படும், முன்னிலைப்படுத்தப்படும். ஆகவே இப்ப வந்து இவர்கள் ஒரு விஷயம், இந்த தமிழ் தேசிய அரசியல் சக்திகள் ஒரு விஷயத்தை வந்து அன்று அரசிடம் கேட்கலாம். நீங்கள் ஒற்றையாட்சியின் அடிப்படையில் ஒரு தீர்வு திட்டத்தை பற்றி பேச விரும்புகிறீர்களா, அல்லது ஒற்றையாட்சிக்கு அப்பால் சென்று அதன் அடிப்படையில் ஒரு தீர்வு திட்டம் குறித்து பேச விரும்புகின்றீர்களா என்கின்ற கேள்வியை முன்வைக்கலாம். இது நிபந்தனை அல்ல. ஒரு பேச்சுவார்த்தையில நிபந்தனை வைக்கக்கூடாது. இது நிபந்தனை அல்ல. இது ஒரு ஆலோசனை மாதிரி, இது ஒரு அபிப்பிராயத்தை கேட்கிறது. இல்ல ஒற்றையாட்சிக்குள்ளான் தீர்வண்டு அன்றா சொன்னால் நிலைமை வேற மாதிரி மாறும். தமிழ் தேசிய அரசியல் வேற மாதிரி மாறும். ஆகவே இதுல வந்து என்னன்னு சொன்னால், இவர்கள் இப்போது செல்வம் அடைக்கலனாரோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகின்றார்.
இப்ப சில பேர் கடந்த 2-3 நாட்கள்ல செய்த சில உரையாடல்ல வந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. நான் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆதரவாளர் சொல்லி. இதை நான் இந்த ஊடகத்துக்குள்ளால் சொல்ல விரும்புகிறேன். நான் யாருடைய ஆதரவாளரும் இல்லை. ஒரு தேசிய இனத்துக்கான அடிப்படை கோட்பாட்டில் எவர் உறுதியா நிற்கிறாரோ, எவர் அதை பற்றி பேசுகிறாரோ, அந்த கோட்பாட்டுக்கு தான் நான் ஆதரவாளர். ஆகவே இப்போது வந்து அவர்கள் பேசுகின்றார்கள், ஸ்ரீதரனோடு பேசுகின்றார்கள். நாங்கள் மறுபடியும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலத்து ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைகள் நாங்கள் போகும்போது என்ன விதமான சரியான ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கக்கூடிய எங்களுக்குள்ள ஒரு உடன்பாட்டை நாங்கள் எட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லுகின்றார். அது மிகச் சரியானது. தேசிய மக்கள் சக்தி என்ன விதமான தீர்மானத்தை வைக்க இருந்தாலும் தமிழ் தேசிய தரப்புல வந்து அவர்கள் தேர்தலில் பின்னடைவை சந்தித்தாலும் அல்லது அடுத்த தேர்தலில் அவர்கள் வந்து கூடுதலாக வாக்கை பெறுவதாக நம்பி இருந்தாலும் இந்த ஒரு அடிப்படை தீர்வு சம்பந்தமான ஒரு விவாதம் நீண்ட காலமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வை வந்து நாங்கள் முன்வைக்கலாம் என்கின்ற கருத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆகவே இவர்கள் ஒன்று கூடி ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு நிச்சயம் வர வேண்டும் என்கின்ற விடயம் உண்மையானது. அதாவது இனவாதமற்ற சம உரிமை உள்ள ஒரு சமுதாயத்தை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கலாம். ஆனால் ஒரு தேசிய இனத்துக்குரிய அடிப்படை உரிமைகளை, கோட்பாடுகளை அவர்கள் இந்த சம உரிமை என்பதற்குள் மூழ்கடித்து விட முடியாது. ஆகவே அந்த அடிப்படையான விஷயங்களை வந்து அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளணும். அதை சொல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு அரசியல் ஒரு பொது நிலைப்பாட்டோட இந்த தமிழ் தேசிய அரசியல் தரப்பு முன்வர வேண்டும். அதுதான் சரியானது. இவ்வளவு நேரமாக உங்களுடைய வேலைகளுக்கும் மத்தியிலும் எங்களுக்கு இந்த சமகால அரசியலில் உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடியதற்கு எங்களுடைய ஊடகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம் பிரியங்கா. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் ஒருவனோடு இணைந்திருங்கள். வணக்கம்.